ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் மெயின் வந்து இந்த இடத்துல வந்து மெயின் கேட் இருக்குது. ஸோ மெயின் கேட்டில் வந்து உள்ள வந்தால் ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் மாதிரி வந்து பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல உள்ள வந்தோம் அப்படின்னா மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தால் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறது தான் கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து கிச்சன் இருக்குது. அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்து, அது வந்து டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உள்ளே வர மாதிரி வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு பெட்ரூம் வந்து அவுட் சைடில் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ கிளைண்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மெயின் டோருக்கு வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டோர் வச்சு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அவுட் சைடில் இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த சைடு டோர் வச்சு நம்ம வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம். லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா 36 அடி இருக்குது. இந்த சைடு டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 30 அடி இருக்குது. 30க்கு 36 அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம டைமென்ஷன் வந்து பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன். ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 7 அடி இருக்குது. இந்த சைடு வந்து 6 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 6க்கு 7 அப்படிங்கிற சைஸில் ஒரு கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த ஹாலு. ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 19 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10 அடிக்கு 14 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம இந்த ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 lakhஸில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே சவுத் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.